ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.4 நம்ம ரெண்டாவது கணக்கு 0 லெஸ் தென் ஏ லெஸ் தென் π/2 0 லெஸ் தென் பி லெஸ் தென் π/2 அதாவது ஏனுடைய மதிப்பு 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும், பியினுடைய மதிப்பும் 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சைன் ஏனுடைய மதிப்பு 3/5 மற்றும் காஸ் பியினுடைய மதிப்பு 9/41. இப்போ என்னென்னா எத்தனாம் கால் பகுதின்னு பார்த்தலாம் சாமி, இதுதான் 0, இது 90 டிகிரி, இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ ரெண்டுமே என்ன வரும், ப்ளஸ்ஸு. இது காஸ் டீட்டா, இது சைன் டீட்டா. ஸோ ரெண்டுமே இதில் வரும், ப்ளஸில் தான் வரும். மொதல் விஷயம் ஓகே, கிளியர் ஆகிடுச்சு. ஃபார்முலா போட்டலாம். சைன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் சாமி, சைனாக மாறணும். சைன் ஏ காஸ் பி, இங்கே என்ன இருக்குது சாமி, நமக்கு ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், இங்கே மாறுச்சுன்னா அங்கே குறி மாறக்கூடாது. காஸ் ஏ சைன் பி. இங்கே காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, காசை பொறுத்த வரைக்கும் மாறாதுமா, காசு மாறாதுன்னு ஞாபகம். காஸ் ஏ காஸ் பி, இது ரெண்டும் சேமாக வச்சுன்னா என்ன பண்ணும், குறி மாறணும். ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஓகே, இப்போ எனக்கு சைன் ஏ தான் தெரியும், காஸ் பி தெரியும், ஆனால் காஸ் ஏ தெரியாது, சைன் பி தெரியாது. அதனால் இதிலேருந்து நம்ம போகிறோம். இதுமாரி கொடுத்துட்டாங்கன்னாவே பித்தாகோரியன் தொகுதியை ஞாபகம் வரணும். உங்களுக்கு 8வதுலேயே சொல்லித்தரேன் சாமி, இருந்தாலும் சொல்கிறேன். 3 வந்துருச்சு, 5 வந்துருச்சு, 6 வரல, 4 வரல, அவ்வளோதான். அப்போ ஒரு செங்கோணம் முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது சைன் டீட்டானாது எதிர்பக்கம். ஸோ டீட்டாவுக்கு எதிரில் இருக்கிறது 3, செங்கோணம்னாது 5, கர்ணம்னாது 5, செங்கோணத்துக்கு எதிர் திசையில் இருக்கிறது கர்ணம். சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். சொல்லுங்கள் சாமி, சைன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ 3 வந்துடுச்சு, 5 வந்துடுச்சு, 6 வரல, 4 வரல. அப்போ காஸ் டீட்டா வந்து எனக்கு 4. ஓகே சாமி. அடுத்தது இன்னொன்று பாருங்கள், இது டீட்டான்னு வச்சிங்கன்னா இதுக்கு எதிரில் இருக்கிறது எதிர்பக்கம். இது என்ன கொடுத்துட்டாங்க, காஸ் பி, அதுபோல் அங்கே பி போட்டுக்கிறேன், இது ஏன்னு போட்டுக்கிறேன். காஸ் பி 9, 41 வந்துச்சு. அப்போ யார் வரணும்னா 40. 9, 40, 41. சொல்லுங்கள் சாமி, 9, 40, 41. யார் யார் பித்தாகோரியன் தொகுதிகள் இதில் வந்துருது, 3, 4, 5, 9, 40, 41. ஓகே, இப்போ 9 வந்துச்சு, 41 வந்துச்சு, யார் வரல, 40 வரல. அப்போ இதுக்கு எதிரில் இருக்கிறது நமக்கு என்ன கொடுத்துறாங்க, காஸ் டீட்டா அப்படின்னு சொன்னால் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ அடுத்துள்ள பக்கம் யார், இது 9, கர்ணம் யார், செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிறவங்க கர்ணம், இது எதிர்பக்கம்னா வரணுப்போ 40. எழுதிக்கலாமா சாமி. இங்கே நீங்கள் சின்ஸ்ன்னு போடுங்க, ஆனால் தெரியணும். சைன் ஏ தெரியும் நமக்கு, சைன் பி சரி. அப்போ காஸ் என்னது, காஸ் ஏ ஈக்குவல் டு 3/5 இருந்துச்சுன்னா வரணும் 4/5. அடுத்தது இங்கே காஸ் பி இருக்குது. ஸோ சைன் பி ஈக்குவல் டு, இதான் பி, சைன் டீட்டானது எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ 40/41. இதில் எடுத்துகிட்டு போய் போட போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட் ஒன்றுக்கு இங்கே போட்டுக்கிறேன் சாமி. சைன் ஏ காஸ் பி, சைன் ஏவினுடைய மதிப்பு 3/5, ஒன்றாவதுக்கு போகிறோம் சாமி. 3/5 இன்ட்டு காஸ் பியினுடைய மதிப்பு 9/41 ப்ளஸ் காஸ் ஏவின் மதிப்பு 4/5, 4/5 இன்ட்டு சைன் பியினுடைய மதிப்பு 40/41. ஓகே, இப்போ ஈக்குவல் டு போட்டுக்கலாம் சாமி. நடுவில் ப்ளஸ் இருக்குது, இங்கே பெருக்கல் இருக்குது. ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும், அதுக்கப்புறம் இங்கே செய்யணும். இங்கே குறுக்கு கேன்சல் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் பண்ணிடாதீங்க. அப்போ திருப்பி எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் பெருங்க, ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுத்தையும் பெருக்கி எடுத்துருங்க. 4×5 5, 5×4 20, 205. இதோ ரெண்டையும் பெருக்குங்க, 3×9 27. பகுதி பெருக்கணும், தொகுதி பெருக்கணும். இது 160 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் 205. எத்தனை முறை 205 இருந்தாலும் ஒரே முறை போடணும். மேலே ரெண்டுத்தையும் கூட்டலாம், 160 கூட 20 சேர்த்தா 180, 187 ஒரு 187. ஓகேவா. அடுத்தது செகண்ட் ஒன். ஃபார்முலா என்னது, காஸ் ஏ காஸ் பி, காஸ் ஏவின் மதிப்பு 4/5 இன்ட்டு காஸ் பியின் மதிப்பு 9/41
இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு. sin ஏவின் மதிப்பு 3/5 இன்ட்டு sin பியின் மதிப்பு 40/41 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் சாமி செய்யணும். 9 நாள் 36 இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 205 ப்ளஸ் 3 12 ஒரு 0 சேர்க்கணும் 205 ஈக்குவல் டு இதை கூட்டிக்கிட்டால் 120 9 36 கூட்டினா 156/205. ஓகே.